MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. ராஜீவ் காந்தி அவர் ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து ரோட்ல இந்திரா காந்தி செல்ல இருந்துச்சு, அதுக்கு மாலை போட இறங்கினாரு. பூம் அப்படின்னு ஒரு எல்லாம் வாழ்க வாழ்கன்னு கத்தினா ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு இடத்துல ஒரு ஜுவாலம் மாதிரி பெருசா ஒரு நெருப்பு. தலைவரை கொண்டுட்டாங்க. 16 பேர் இருந்தாங்க. நான் தான் அது க்ளோசஸ்ட் சாகாதது. செக்யூரிட்டி அவரு மடியில வந்து ஒரு தலை வெளவெளேன்னு அந்த ஸ்கின் தலைவராக தான் இருக்க முடியாது. அப்போ நான் வந்து அவரை தூக்க பார்க்குறேன். குடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கிட்ட போனப்புறம் இந்த குப்தான்னு செக்யூரிட்டி இருந்தார் இல்லையா, அவர் இப்படி படுத்துட்டு இருந்தார். ரொம்ப லூஸாட்டம் உட்காந்துக்கிட்டு அவர் தலையை பிடிச்சிட்டு வில் பி ஆல் ரைட் அப்படியே கண்ண மூடிட்டார். குண்டு வெடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அடுத்து வெடிச்சிடக்கூடாது, நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே ஓடுவாங்க. ஆனால் நான் ஓடலை. எனக்கு வந்து தலைவரை கண்டுபிடிக்கும். பாடி இது வந்து ராஜீவ் காந்தி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி இந்த ரெஜிஸ்டரில் சைன் பண்ணியிருக்கிறது நான் தான். திரு ராஜீவ்காந்தி அவர்கள் உங்களை வந்து காங்கிரஸ்க்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா? ஆமா. பட் நீங்க வெளியில வர்றதுக்கு அவருடைய மகன் ராகுல் காந்தி தான் காரணம். ஆமா, எனக்கு காங்கிரஸ் அழிஞ்சு போதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான். ஒரு பெண்ணா நீங்க அரசியல்வாதியா ஒரு கட்சி சார்ந்து இயங்கும் போது ஒரு பெரிய ஒரு வெடிகுண்டு சம்பவம் அதை நேர்ல பாக்குறீங்க. அங்க நீங்க இயங்கின விதம், நிறைய எமோஷன்ஸ் அங்க இருக்கு இல்லையா? ராஜீவ்காந்தி அவர்களுடைய அந்த படுகொலை சம்பவம் அன்னைக்கு என்ன நடந்தது மேம்? ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து அவங்களே பிளேன் பைலட், அவங்க ஒரிசாலேருந்து அவங்களே ஃப்ளைட் ஓட்டிட்டு வந்தாங்க. ஸோ நான் வந்து டார்மேக்லேயே எம்பி, அதனால இதுலேயே நின்று அந்த பிளேன் நிற்கிற இடத்துலேயே நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நானும் முப்பநாதையா 2-3 மற்றவங்கெல்லாம் அவங்க தொகுதியில் இருந்தாங்க. கூட வந்து அவங்க பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் பிரதீப் குப்தான்னு பேர். அவர் வந்து டியூட்டியில் சென்னையிலேருந்து டேக் ஓவர் ஆறார். விசாகப்பட்டினத்துலேருந்து வந்தாங்க. அங்கே டியூட்டி முடிச்சுட்டு இந்த குப்தாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அந்த ஆஃபீஸர் போகிறாரு அவரோட ஃப்ளைட்டில். ஸோ இந்த குப்தா என்னோட பேசிகிட்டு இருந்தார். ஒரு எஸ்பிஜி ஜெயந்திஜி, டுமாரோ இஸ் த லாஸ்ட் டே, somehow we kept him safe. உங்களுக்கு வந்து டெல்லி அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன். இல்லை, என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி அண்ட் என்னோட இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் என் குழந்தைய நான் பார்க்க போகிறேன். எனக்கு ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஐயோ ரொம்ப சந்தோஷம். குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, என்ன பேர் வச்சுங்க, கை கொடுத்து வாழ்த்து சொன்னேன். பிளேன் வந்து லேண்ட் ஆச்சு. ராஜீவ்காந்தி வந்து அவங்களுக்கு காஃபி ரொம்ப ஒரு சின்ன சுவாரஸ்யம் என்னன்னா, அம்மா மேடம் சோனியா மேடம் இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க என்ன அவங்கள மாதிரி ஒரு அந்யோன்யமான ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நான் பார்த்ததே இல்லை. அவங்க கண்ணாலே பேசிப்பாங்க 2 பேரும். அவங்க வந்து சாக்லேட்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது சாக்லேட் எடுத்தாலே அம்மா பார்ப்பாங்க, அவர் பயப்படுவார். அதில் அம்மா வரல, மேடம் வரல. அதனால நான் கேட்டேன், அவருக்கு தோசை ரொம்ப பிடிக்கும். சார் நீங்கள் காஃபி தோசை எல்லாம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டேன். பிளேன்லேருந்து இறங்கின உடனே மெட்ராஸ் ஏர்போர்ட். அப்போ நோ ஆயிட்டு சிரிச்சாரு. இல்லை வி ஹேவ் டு கோ நவ், லேட் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு பப்ளிக் மீட்டிங்க்கு. அப்புறம் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு ஏர்போர்ட்டில். நானும் முப்பநாதையா 2-3 பேர் தான் இருந்தோம். பார்த்தா ஷூ வந்து லாட்டோன்னு ஒரு ஷூ போட்டிருந்தார். அப்போ தான் மீடியாவில் தப்பாக அவரை பற்றி இட்டாலியன்னு குச்சி ஷூ தான் போடுவார் என்னென்னமோ பாருங்க எப்படியெல்லாம் தப்பாக எழுதுறாங்க. ஏதோ லாட்டோன்னு போட்டுன்னு சுற்றின்னு இருக்கார் அவர் அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அவர் காரில் ஏறிட்டார். அவங்க பின்னாடி செக்யூரிட்டி காருக்கெல்லாம் பின்னாடி ஃபர்ஸ்ட் கார். அப்போ நானும் அவரோட ஃப்ரெண்டு சுமன் துபேன்னு அவங்க ஃப்ரெண்டு. அப்போ அவரோட உதவியாளராக இருந்தார், பட் அவர் ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் 2 பேரும் ஒரு காரில் போயிட்டு இருந்தோம். அந்த இடத்துல என்ன பண்ணார், என்னை கூப்பிட்டாரு ராஜீவ்காந்தி. கூப்பிட்டுட்டு 2 லேடிஸ் என்னை இன்டர்வியூ பண்ணணும்னு சொன்னாங்க. இங்கேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிற தூரத்தில் நான் அது வரைக்கும் அவங்க பேசிகிட்டு இருக்க அந்த டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அவங்கள கண்டுபிடின்னு சொன்னாங்க. ஸோ நியூயார்க் டைம்ஸில் பாப்ரா குரோசெட்னு ஒரு லேடி, வெளிநாட்டு ரிப்போர்ட்டர். இன்னொன்று வந்து இந்தியன் கேர்ள் பட் துபாய் கலீஜ் டைம்ஸ், கல்ஃப் நியூஸ் ரிப்போர்ட்டர். அவங்க பேர் நீனா சம்திங். ஸோ நான் தேடி பிடிச்சி எங்கேயோ உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்கள 2 பேரும் கூட்டிகிட்டு வந்து அவர் காரில் ஏற்றிட்டு மறுபடியும் நான் போய் பின்னாடி சுமன் துபையோட நானும் அவரும். ஸோ நாங்கள் ஸ்ரீபெரும்புதூர் போனோம். ஸ்ரீபெரும்புதூரில் வந்து ரோட்டில் ஒரு இந்திரா காந்தி செல்ல இருந்துச்சு, அதுக்கு மாலை போட இறங்கினாரு. அப்போ டபன்னு சத்தம் கேட்டுச்சு. அப்போ சுமன் துபே என்ன கேட்டார், என்னது இது இந்த சத்தம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை எங்கள் ஊரில் வந்து தலைவர்லாம் வந்தால் பட்டாசு வெடிப்பாங்க, ஏன்னா ஜனங்களுக்கு தெரியணும் இல்லையா தலைவர் வந்துட்டாருன்னு சொல்லி.
அதனால அதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா அப்படின்னாரு. அப்புறம் வந்து அவர் தலைவரோட கார் போச்சு, செக்யூரிட்டி எல்லாம் சைடில் போச்சு, எங்கள் கார் பின்னாடி நான் உடனே கார்லேருந்து இறங்கினேன். அந்த பக்கம் சுமன் துபே வந்து எங்கேயோ போனார். நான் வந்து தலைவர் பின்னாடியே போனேன். ஏன்னா அந்த ரிசப்ஷன் லைன் இருந்துச்சு. அவர் அப்போ தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு மாலை போட்டுட்டு தமிழில் பேசுகிறவங்க தான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட். அப்போ இந்த குப்தாக்கும் அவருக்கும் நடுவில் நான் ஏர்போர்ட்டில் பேசிட்டு இருந்த குப்தாக்கும் எனக்கும் ராஜீவ் காந்தி அவர்களுக்கும் நடுவில் நான் நின்றுட்டு டிரான்ஸ்லேஷன். ஆரவாரமாக ராஜீவ் காந்தி வாழ்க, காங்கிரஸ் வாழ்கன்னு ஜனங்க ஒரே சத்தம், லைட்டு, எக்ஸைட்மெண்ட். ஜனங்க மாலை போட்டுட்டு இருந்தாங்க, வாங்கிட்டு இருந்தாரு. எங்கிட்ட திரும்பி ஏதோ சொன்னார், என் காதில் விழல. நான் வந்துட்டு கூட போயிட்டே இருந்தேன். அப்போ திட்டினாரு, ஐம் டெல்லிங் யூ நோ, வை டோன்ட் யூ டூ இட் அப்படின்னாரு. சரி, எல்லார் முன்னாடியும் நம்மளை வந்து ரொம்ப திட்ட போகிறாரு, பிறகு ஸ்டேஜில் ஏறின பிறகு என்னன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நகர்ந்து இதோ இங்கேருந்து ஒரு 10 அடி கூட எடுத்துருக்க மாட்டேன். அந்த லேடிஸ் போய் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம், அந்த ரிப்போர்ட்டர்ஸை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க தலைவர் கார்லேயே தான் இருந்தாங்க. அந்த பக்கம் போனால் அப்படியே பூம் அப்படின்னு ஒரு கீழே விழுந்துட்டேன். ஆக்சுவலி என் காலில் எல்லாம் அடிபட்டுச்சு. அப்புறம் என்ன பட்டாசு இங்கே கொண்டாந்து வெடிக்கிறாங்க, இவ்வளோ பக்கத்தில், இது டேஞ்சர் ஆச்சேன்னு நினச்சேன். அப்போது திருப்பி அப்புறம் எழுந்து பார்த்து சுற்றி பார்க்குறேன், ஒரே கூட்டமாக இருந்தது. எல்லாம் வாழ்க வாழ்கன்னு கத்தினா ஒன்றுமே இல்லை, இருளோன்னு இருக்கு. ஒரே ஒரு இடத்துல ஒரு ஜுவாலம் மாதிரி பெருசாக ஒரு நெருப்பு. அப்போ அப்படி பார்த்துட்டே இருந்தேன். என்ன கூட ஜெயின் கமிஷனில் கேட்டாங்க, ஹவு லாங் வை யூ ஸ்டாண்டிங். நான் தான் ரொம்ப க்ளோசஸ்ட் நான் தான். ஐ டோன்ட் நோ ஹவு லாங். அதுக்குள்ளே யாரோ கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க தலைவரை, கொண்டுட்டாங்கன்னு. அதுவரை நீங்க போனவங்க அவர் உங்ககிட்ட ஏதோ சொன்னாருன்றதுக்காக இல்லைன்னா நானும் போயிருப்பேன், அன்னைக்கு போய் சேர்ந்துருப்பேன். அப்போ ஓ மை காட் அப்படின்னு நினச்சிட்டு என் மைண்டில் வந்து ஒன்று தான், தலைவரை கண்டுபிடிக்கணும், தலைவர் சேஃபாக இருக்காரா. அவர் கார் போயிடுது. அந்த லேடிஸ் அந்த டிரைவருக்கு அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த லேடிஸ் அவனை கூப்பிட்டு போயிட்டாங்க. 16 பேர் இருந்தாங்க. நான் தான் அது க்ளோசஸ்ட் சாகாதது. அந்த இடத்துக்குள்ளே நான் திரும்பி போகிறேன். அப்போ கால், கை, தலை இதெல்லாம் தாண்டி போயின்னு இருக்கேன். இருந்து ஒரு 10 அடி அவ்வளவு தூரம் இருக்குமா மேம்? பாம் வெடிச்சு அங்க அவ்வளவு தூரம் 10-15 அடி இருக்கும். அவ்வளவுதான் அந்த கண்ணாடி கிட்ட. ஆமா, எனக்கு வந்து அவரை அது ஒண்ணுதான் என் மைண்ட்ல இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து நான் பயப்படவே இல்லை, எனக்கு எதுவுமே தோணல. இதை பார்த்து பயப்படணும், இதுவா அதுவா. எங்க தலைவர் எங்க மூப்பன் நிறைய மெயின் ரோட்ல இருந்தாங்க. அவங்க கார் உள்ள வரல. அப்போ ஸோ கிட்ட போனப்புறம் இந்த குப்தான்னு செக்யூரிட்டி இருந்தார் இல்லையா, அவர் இப்படி படுத்துட்டு இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு என்னமோ பேசிட்டு இருந்தேன், என்னமோ நான் வரத்துக்காக காத்துட்டு இருந்த மாதிரி. நான் வந்த உடனே நான் வந்து ரொம்ப லூஸாட்டம் உட்காந்துக்கிட்டு அவர் தலையை பிடிச்சிக்கிட்டு யூல் பி ஆல் ரைட் அப்படியே கண்ண மூடிட்டார், இறந்துட்டார். எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்போ நான் டோன்ட் வரி, இட் வில் பி ஃபைன், யூல் பி ஆல் ரைட்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் மடியில் வந்து ஒரு தலை வெளேன்னு அந்த ஸ்கின்னு தலைவராக தான் இருக்க முடியாது. லாட்டோ ஷூ, நான் ஏர்போர்ட்டில் பார்த்த ஷூ. ஓ மை காட், இது தலைவராச்சே அப்படின்னு உடனே வந்து அதுக்குள்ளே யாருமே கிட்ட வரல. அது வரைக்கும் போலீஸ் அவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துலேருந்து ஓடி போயிட்டாங்க, யூனிஃபார்ம் அவுத்துட்டு. என்ன பயந்தாங்களோ தெரியல. அப்போ நான் வந்து அவரை தூக்க பார்க்குறேன், பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம், திருப்பி அப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்குள்ளே மூப்பனாரைய ஓடி வந்துட்டாங்க. தலைவர் எங்கன்னு சொன்னாங்க. இப்படின்னு அந்த ஃபோட்டோ தான் எல்லா இடத்துலையும் வந்திருக்கும். இப்படின்னு காட்டுறேன். அவங்களும் தூக்க பார்த்தாங்க, முடியல. அதுக்கப்புறம் சில கட்சிக்காரங்கெல்லாம் வந்தாங்க. ஆம்புலன்ஸ்லாம் அங்கே ஆக்சுவலி அது எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. அது எல்லாம் ரிப்போர்ட்டில் இருக்குது. எப்படியோ வந்து 4-5 டவலில் கட்டி ஆம்புலன்ஸில் போட்டு, அதோட என்ன எனக்கு வந்து, ஏன்னா எங்களுக்கு வந்து ஒருத்த சிங்கிள் பர்சன் தெரியாது, இது வந்து அட்டாக்கா நிறைய பேர் இருக்காங்களா. பொதுவா ஒரு மனுஷ மனம் அப்படிங்கிறது, ஒரு குண்டு வெடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அடுத்து வெடிச்சிடக்கூடாது, நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே ஓடுவாங்க. ஆனா நான் ஓடலை. எனக்கு வந்து தலைவரை கண்டுபிடிக்கணும், அவர் எங்கே இருக்கணும், அவரை பார்க்கணும், அவரை எப்படியாவது வந்து அவரை பாதுகாக்கணும் தான் என் மைண்டில் ஒரே தாட் தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு செகண்ட் கூட வேற தாட்டே வரல. அதனால அதை அவரை வாரி
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தோம். இன்னொன்று அந்த சம்பவத்தை ஏத்துக்கிறதுக்கே மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகும்ல மேம். கொஞ்சம் முன்னாடி அப்படியே ஆஜானுபாகுமா ராஜீவ்காந்தி அவர்களை நீங்க பார்த்துருக்கீங்க, மீட்டிங்ல ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு எனக்கு டக்குன்னு இப்படி எப்பவுமே நடக்க. ஒரு கிரைசிஸ் நடக்கும்போது ம். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு தான் தோணும். ஓ. முடிஞ்ச பிறகுதான் அந்த ஷாக் வரும். அப்ப நானும் மூப்பனார் ஐயாவும் தான் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். அப்போ ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்ல வந்து இறங்கின உடனே ம். அவர் வந்து மேடமுக்கு, சோனியா காந்தி மேடமுக்கு சொல்றதுக்கு ஐயா போயிட்டாங்க. ம். நான் தான் வந்து அந்த பாடி இது வந்து ராஜீவ் காந்தி ம். அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி இந்த ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணியிருக்கிறது நான் தான். ஓகே. அப்போ வந்து ஒரு டாக்டர் வந்து கத்துறாரு என்னை பார்த்து, வெக்கம் இல்லையா, சூடு சொரணம் இல்லையா, மனசாட்சி இல்லையா, என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை 6 அடி ஆஜானு பாகுவா ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு, இது ஏதோ ஒரு பண்டில் கொண்டு வந்து இதான் ராஜீவ் காந்தின்னு சொல்றீங்க, இது இருக்கவே முடியாது. அந்த ஆள் இமோஷனல் ஆயிட்டாரு. அது வந்து சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. அது திருப்பி அதை உள்ள இந்த மாச்சுரியில் கொண்டு போய் அதை செட் பண்ணி அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. அந்த ஃபேமிலிலாம் அதுதான் பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் நான் கூடவே தான், விடவே சைடை விடவே இல்லை, அங்கே தான் இருந்தேன். மறுநாள் காத்தால 6 மணிக்கு ஃப்ளைட் வந்துச்சு. சோனியா காந்தி மேடம், பிரியங்கா, ராகுல் ஊரில் இல்லை, அவங்க வந்து அந்த காஃபினை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் கூட இருந்தேன் நான். ஆக்சுவலி எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு பீஷ்ம நாராயண் சிங்னு அந்த கவர்னர் வந்து ஹூ டைட் அப்படின்னு கேட்டார். எங்கள் மாமனார் வந்து அப்போது அட்வைசர் மினிஸ்டர் மாதிரி. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த இதுல பொழைச்சவங்க அவங்க எல்லாம் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியும். என்ன தான் கேட்டேன். நான் தான் அந்த ரூமில் டீனோட ரூமில் உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ கவர்னர் திருப்பி பீஷ்ம நாராயண் சிங்னு அவர் கேட்டார், ராஜீவ் காந்தி இல்லை ஹூ டைட், ஹூ மேபி ஐ டோன்ட் நோ 10, 20, 15 people, many people died, I don't know, I didn't count அப்படின்னு. திருப்பி ஹூ டைட் இல்லை எனிபடி இம்பார்ட்டன்ட் டைட்னு ரொம்ப கோவம் வந்துருச்சு எனக்கு. எவ்ரிபடி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவர்கிட்ட கவர்னர்கிட்ட. இதுக்குள்ள வந்து கல்லெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ். இப்போ சோனியா காந்தி மேமும் ராஜீவ் காந்தி சாரும் பயங்கர அந்யோன்யமான கணவன் மனைவி தம்பதிகள் அப்படிங்கும்போது அவங்க அதை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எப்படி எடுத்துக்கிட்டாங்க மேம்? எப்படி இருந்தது? இல்லை அவங்க கருப்பு கண்ணாடி போட்டுண்டு ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்தாங்க. பிரியங்கா தான் அப்படியே அந்த இது மேலே விழுந்து கட்டி பிடிச்சிட்டு, ரொம்ப சின்ன பொண்ணு அவங்க. அப்போ ரொம்ப அழுதாங்க. அப்போ எனக்கு அழுகியே வரல, நான் ஷாக்ல இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்ப வரல. அதுக்கப்புறம் நினைச்சேன் நான் நிறைய இது. ஏன்னா அவ்வளோ நல்ல மனுஷன், எல்லாருக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்குற மனுஷன், பெண்களோட ஈக்குவாலிட்டியில நம்புற ஒரு நல்ல அடுத்தது பிரதம மந்திரியா வந்திருந்தா பிரமாதமான பிரதம மந்திரியா வந்திருப்பாங்க. எனக்கும் ராகுல் காந்திக்கும் ஒத்து போல. திரு ராஜீவ்காந்தி அவர்கள் உங்களை வந்து காங்கிரஸ்க்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா? ஆமா. பட் நீங்க வெளியில வர்றதுக்கு அவருடைய மகன் ராகுல் காந்தி தான் காரணமா இருந்தாரு. ஆமா. அப்பா அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க மேம்? எனக்கு வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கறதோட எனக்கு காங்கிரஸ் அழிஞ்சு போதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் ரொம்ப ஜாஸ்தி.